சிஸ்டர்ஸ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சுண்டைக்காய் சாம்பாரும் காரைக்குடி ஸ்டைலில் ஒரு பலாக்காய் கறியும் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? சாம்பாருக்கு சுண்டைக்காய் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து பொடியாக இருக்குமா, இதை நம்ம கட் பண்ணி ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா கருப்பாயிரும். பருப்பு வேகிற வரைக்கும் தண்ணியில் இருக்கட்டும். இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். குட்டி குட்டியாக இருக்கும். இந்த இப்படி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டுடலாம். கையை வெட்டிடாமல் பார்த்து கட் பண்ணுங்க. குட்டி குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உடனே தண்ணியில் போட்டுறணும். இப்போ பருப்பு வேக போட்டுடலாம். இதில் வந்து நான் ஒரு 150 கிராம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கழுவி 2 தடவை கழுவி வச்சுட்டேன். இப்போ இதை குக்கரில் சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடிக்கு சின்ன வெங்காயம், இதையும் போட்டுடலாம். குட்டி குட்டி தக்காளி தான், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துறேன். ஒரு 5 பச்சை மிளகா 2 ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி. இதை குக்கரை மூடி ஒரு 3 விசில் நான் விட்டு எடுத்துக்கிறேன். நான் பருப்பு நல்லா வெந்துடும். நான் எப்போவுமே சாம்பார் எல்லாமே போட்டு தான் இப்படி தான் வைப்பேன். காய் மட்டும் அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வச்சிடலாம். பருப்பு வெந்துருச்சு, ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது சுண்டைக்காவையும் நான் நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன். இது ஆவி இறங்கட்டும். அது வரைக்கும் நம்ம பலாக்காவை கட் பண்ணி எடுத்துடலாம். கையில் 2 கையிலையும் எண்ணெயை தடவிட்டு அருவாமனையில் தான் கட் பண்ணணும். இதை கொஞ்சம் கஷ்டம்தான், நான் நறுக்கிட்டு வந்துடுறேன். பலாக்காவையும் நான் நல்லா கட் பண்ணிட்டேன். அது தோல் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அதை எடுத்துட்டு கையில் 2 கையிலையும் எண்ணெய் தடவிட்டு அந்த பால் மட்டும் மேலே பற்றாமல் அப்படியே கட் பண்ணணும். இந்த அளவுக்கு நம்ம கறி தான் வைக்க போகிறோம். கூட்டுக்குன்னா இதை விட சின்ன சின்னதாக கட் பண்ணலாம். நான் கறிக்கு தான், அதனால் இந்த அளவு கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை குக்கரில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். பருப்பு வெந்துருச்சு, ஆவியும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த அளவுக்கு வெந்திருக்கு, போதும். நம்ம இது கூடவே காயும் சேர்த்து அப்படியே வேக வைக்க தான் போகிறோம். அதனால இந்த அளவு போதும், பருப்பு வெந்துடும் எல்லாம். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு தாளிச்செல்லாம் ஊற்றுறதில்ல. இது வந்து ஃபஸ்ட்டு பருப்பை நான் இதில் ஊற்றிடுறேன். இப்போ நம்ம காயையும் சேர்த்துடலாம். இந்த சாம்பார் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. காய் சேர்த்துட்டு நம்ம சாம்பார் தூள் போட்டு வேணுங்கிற அளவு தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். சாம்பார் தூள் வீட்டில் அரைச்சது தான், இதை சேர்க்குறேன். நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். அப்போ இப்போ சாம்பாருக்கு தேவையான தண்ணி இந்த அளவு போதும். கொதிக்கட்டும், நம்ம அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சுண்டைக்காய் சாம்பார் வந்து ரொம்ப வாசமாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்க காய் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் இது சாம்பார் சாதம்லாம் நீங்கள் கட்டி கொடுத்தீங்கன்னா காய் அதுலேயே மிக்ஸ் ஆகிருமா, அவங்க பாட்டுக்கு சாப்பிட்ருவாங்க. இந்த சுண்டைக்காயெலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் இன்றைக்கி வச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறேன். ஈஸியான மெத்தடில் தான் செய்கிறேன். இப்போது மூடி வச்சிடுறேன், கொதிக்கட்டும். சாம்பார் இந்த பக்கம் வச்சுருக்கேன். இந்த பலாக்காவை வந்து நம்ம குக்கரில் போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூனுக்கு உப்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதில் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி வடித்து தான் எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். போதும் இந்த அளவு.
வெயிட் போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். பலாக்காய் நல்லா வெந்துருச்சு, ஒரு விசில் தான் விட்டேன். இது நல்லா அந்த பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த அளவு தான் வேகணும், ரொம்பவும் குழையக்கூடாது. இப்போது இதை ரெடி பண்ணிடலாம். நம்ம சட்டி காஞ்சிருச்சு. இதில் நான் ஒரு குழிக்கரண்டிக்கு எண்ணெய் ஊற்றுறேன், கடலெண்ணெய். ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, சின்ன கல்பாசி, 2 அன்னாச்சி பூ எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். ஒரு அரை கைப்பிடி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 இதை சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இதில் மீடியம் சைஸ் தக்காளி, அதாவது 1 பெரிய தக்காளி 1 சின்ன தக்காளி, நான் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துறேன். நல்லா குழஞ்சி வதங்கணும். அதுக்காக பலாக்காயிலையும் உப்பு சேர்த்துருக்கு, அதனால் பார்த்துட்டு சேர்ப்போம். இப்போ நான் கொஞ்சமாக சேர்க்குறேன் உப்பு. காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. சுண்டைக்காய் தான் சீக்கிரம் வெந்துடும். இந்த நல்லா வெந்து குழஞ்சிருச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் சாம்பாருக்கே மொத்தமாகவே இப்போ தான் போடுறேன், 1 ஸ்பூன் போடுறேன் நான். போட்டுட்டு இதில் புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் ஊற்றிடுறேன். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம இறக்கிட்டு சாம்பார் தாளிச்சிட்டோன்னா சாம்பார் ரெடி ஆயிரும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். இதில் நான் கொஞ்சம் 2 கருவேப்பிலை போட்டு இதில் நம்ம வேக வச்ச பலாக்காவையும் போட்டுடலாம். சரி இது தனி காரத்துக்கு தனி மிளகாத்தூள் தான். இதில் நான் 1 ஸ்பூன் போடுறேன். ரொம்ப காரம் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா லாஸ்ட்டு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் வேறு போட போகிறோம், அதனால் போதும். உப்பு 2லேயுமே சேர்த்துருக்கோம். நான் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி மறந்துட்டேன். இப்படி தான் அடிக்கடி மறக்கிறேன், வெரி சாரி. இதில் வந்து பூண்டு ஒரு 7 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துறேன். தோலோடு தான் தட்டி வச்சுருக்கேன். பூண்டு போட்டால் தான் இது நல்லா வாசமாக இருக்கும். இப்போது இதில் கொஞ்சமாக சாம்பாருக்கு எடுத்த புளி தண்ணியிலேயே சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்றேன். இதுக்கு புளி ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டும் சேர்த்து நான் வதக்கிட்டேன். இப்போ நம்ம அந்த காரம் போகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக போதும். ஒரு அரை டம்ளர் ஊற்றிருக்கேன், போதும். இப்போ மூடி வச்சிடலாம், அது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகத்தூளும், அரை ஸ்பூன் சோம்புத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு ஒரு 2 பெரட்டிட்டு நம்ம இறக்கிடலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். புளியெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்குது. நல்லா ரெடி ஆயிடுச்சு. பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ மட்டும் நம்ம உப்பு மட்டும் பார்த்துக்கிறேன் கொஞ்சம். புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அந்த சுண்டைக்காயோட வாசத்தோட சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு தாளிச்சிடலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு கரண்டி வச்சுருக்கேன். இதில் ஒரு அரை குழிக்கரண்டிக்கு எண்ணெய் ஊற்றுறேன் நான். எல்லாமே எடுத்து வச்சுக்கிறது, ஆனால் மறந்துடுறது. இதில் அரை ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பு, சும்மா ஒரு 10 வெந்தயம், ரொம்ப இல்லை, 10 வெந்தயம் பொரியட்டும். ரொம்ப எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டால் டப்பட்டப்பட்டவனா பயங்கரமாக வெடிக்குது. அதனால தான் கொஞ்சம் மீடியமாக காயும் போதே போட்டேன். இந்த சைடு பலாக்காவும் நல்லா வெந்துட்டுருக்கு, வேகட்டும்.
இல்லை 2 கொத்து கருவேப்பிலை. இப்போது நான் சொன்ன மாதிரி ஊற்றின உடனேயே நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வத்தி வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூனுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்றேன். இதில் அதே மாதிரி ஒரு 3/4 ஸ்பூனுக்கு சோம்புத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்க்கணும். ஆனால் நம்ம அது மிளகுத்தூள் மட்டும் இறக்குறதுக்கு முன்னாடி சேர்த்தா போதும். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மிளகுத்தூள். தண்ணி இன்னும் நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம இறக்க போகிறோம். இதில் நான் இப்போ கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் தான் போடுறேன், போதும். காரம்லாம் இருக்குது. 2 பெரட்டு பெரட்டிட்டு நம்ம இறக்கிடலாம். நம்ம பலாக்காய் கறியும் ரெடி ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இறக்கிடலாம். சுண்டைக்காய் சாம்பாரும் பலாக்காய் கறியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது 2க்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.